இந்த மாதிரியான ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்களே என்னைய பாராட்டி கமெண்ட் பண்ணி போடுவீங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் நம்ம தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சமையல் எண்ணெயை ஊற்றிக்குங்க. இது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலம் அது மூணையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டுறணும். நான் ஒரு 1/2 கிலோ மாதிரி சிக்கன் எடுத்துருந்தேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த மாதிரி 2 துண்டு சின்ன பட்டையும் ஒரு 5 ஏலக்காவும் 3 கிராம்பும் போட்டிருந்தேன். நீங்கள் சிக்கன் நிறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு பிறகு இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போட்டு செய்யலான் இருக்கேன். இது சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன் அல்லது மீல் மேக்கரும் இந்த மாதிரியான ரெசிப்பியில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே உண்மையிலேயே பாராட்டுவாங்க. ஏன்னா நான் இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை ரொம்ப சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது பாராட்டுனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால நான் இப்போ மீல் மேக்கர், மட்டன் எல்லாமே இந்த மாதிரியான டேஸ்ட்டில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்குவோம். இது கூட வெள்ளைப்பூடையும் சேர்த்து அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி, அதாவது 1 கிலோ சிக்கன்னா 1/4 கிலோ மாதிரி நீங்கள் தக்காளி போட்டுக்குங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால 1/2 கிலோவும் இல்லாத விட கொஞ்சம் குறைவான சிக்கன் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய தக்காளி 2 சேர்த்துருந்தேன். நீங்கள் 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ தக்காளி போட்டு செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். வெங்காயமும் சின்ன வெங்காயமும் 1/4 கிலோ போட்டு செய்யுங்க. வெள்ளைப்பூடு ஒரு 100 கிராம் மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இது கொஞ்சம்னால நான் கொஞ்சமாக எல்லாம் செய்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி 2ஐயும் போட்டு இதை நான் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இதில் நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு ஓரளவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுக்குவோம். ஒரு சின்ன துண்டை தோல் சீவி அதையும் நம்ம நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய் ஒரு 3லேருந்து 5 காஞ்ச மிளகாய், அதாவது நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. நான் 3 மாதிரி தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் போடுவோம் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சம் போட்டாலும் நல்லாயிருக்கும். தூக்கலாக இருக்கும் மிளகு போட்டால். நான் இதில் மிளகு போடலை. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம இஞ்சி துண்டை போடுவோம். உப்பையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி துண்டை சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதில் கசகசா தேவைன்னா நீங்கள் கசகசா கூட போட்டுக்கலாம். தேங்காய் தேவைனாலும் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நான் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற விட போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கு பிறகு அரைச்சிக்குவோம். இதே பாத்திரத்திலே தான் நான் குழம்பையும் வைக்க போகிறேன். இதில் நான் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்குவோம். அது கூடவே பிரியாணி இலையை பொடியாக வெட்டி அதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம், சின்ன சீரகம், பிரியாணி இலை இதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுக்கலாம். பாருங்கள், பிரியாணி இலையை சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதக்கிடணும். இது ஏற்கனவே நம்ம தாளிச்ச பாத்திரம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்க பார்க்கும். அதனால் நம்ம கரண்டி ஒன்றை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை பொடியாக வெட்டி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு விருப்பம்னா நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை நான் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நான் இதோடு சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம நல்லா முதல்ல வதக்கி விட்டுக்குவோம். இதில் தக்காளி தேவைன்னா கூட நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி அரைச்சதுனால இதில் நான் தக்காளியை சேர்க்கலை. கூட நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள், கருவேப்பிலும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் பிரியாணி இலையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஓரளவு வதங்கணும். ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறதையும் நான் அந்த பக்கம் வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரளவு வதக்கிடுவோம். வதங்கினதுக்கு பிறகு பாத்திரம் அடிப்பிடிச்சிக்கிறாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்ததுக்கு பிறகு இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மீல் மேக்கருக்கும் மட்டனுக்கும் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃப்ளேவரில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் தேவையான அளவு இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது கூட மசாலா தூள் சேர்த்துக்குங்க.
சேர்த்ததுக்கு பிறகு இதையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மசாலாத்தூள் 2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உடனே என்னென்னா பாத்திரம் அடி பிடிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம டக்குன்னு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி மசாலா மிளகாய் தூள் எல்லாம் இதோட சிக்கனோட சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு உருளைக்கிழங்க தோல் சீவி வெட்டி ரெடி பண்ணி வச்சுருங்க. அதையும் நம்ம இதோட இப்போ சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு செய்யும் பொழுது தான் இந்த சிக்கன் நல்லாயிருக்கும். இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு சுற்றிட்டு அந்த தண்ணியை நம்ம இதிலே போட்டுறணும். போட்டால் தான் சிக்கன் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே சிக்கனோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியையும் இதிலே நம்ம சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக விடணும். பாருங்கள், இப்போ இதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துருங்க. உப்பு பத்தாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக விடணும். இந்த மாதிரி இருக்கும் சிக்கன் பார்க்கையிலேயே. பாருங்கள், இந்த மாதிரியான இதில் தான் இருக்கும். நம்ம இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் கொதிக்கும் பொழுது நம்ம மூடி ஒன்று போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த வாசனையெல்லாம் உள்ளாரே இருந்து வெந்து வரும்போது வீடே நல்லா கமகமன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டிருந்தோம், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்கு சிக்கன் குழம்புன்னு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீல் மேக்கரோடையும் செய்யலாம், மட்டனோடையும் செய்யலாம், சிக்கனோடையும் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. சிக்கன் பாருங்கள், பார்க்கும் பொழுதே சாப்பிட ஆசையாக இருக்கும். நான் கொஞ்சம் சிக்கன்னால் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து நிறைய சிக்கன் வாங்கி நிறைய பேர் யாரும் வந்திருக்க நேரம், விசிட்டர்ஸ் வந்த நேரம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். சிக்கன் குழம்பு வேகும் பொழுதே வீடு பூரா நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை அப்போ தான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.